வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Einstein. ஸோ ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபோனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் கூடி கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சில ஆப்ஸை பார்த்திங்கன்னா அழிச்சிட்டேன். ஸோ அப்படி அழிக்கக்குள்ளே இன்றைக்கி நம்ம போட வேண்டிய கண்டனை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நான் அழிச்சிட்டேன் மக்களே. ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வச்சுருந்தீங்கன்னா போட்டுருவீங்க. சரி ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட கைன்மாஸ்டரில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் லேயரில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போது அந்த லேயருக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தா அதோட லெஃப்ட் சைடு செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்ன ஆப்ஷன், அது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்ன, அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ வாங்க இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கீ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியாக்குள்ளே போய்ட்டு ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன், சரியா. ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் இமேஜாக இருந்தால் பெட்டர். ஸோ க்ரீன் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா தாங்க இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான், சரியா. இந்த க்ரீன் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த க்ரீன் இமேஜை கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அது அப்படி எப்படி சொல்கிறது ரியாலிட்டியாக இருக்கும், சரியா. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீனோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மஞ்சள் கலர்லேயும் ஆட் பண்ணி விட்டுருவோமா. வெயிட் பண்ணுங்கள் மக்களே, இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுற மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லேக் ஆகிற மொபைலோட எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே பிளாக்காக இருக்கிறது ரோட் அப்படின்னு நினச்சிங்க, மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே பேக்ரவுண்ட் நினச்சிங்க, சரியா. இப்போ இந்த கீ ஆப்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரியா. இப்போ நீங்கள் லேயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் லேயருக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன், சரியா. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு கார் இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். கார் இமேஜ் தேடுறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால தான் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே மக்களே, வெயிட் பண்ண வைக்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது லாரி இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். நான் நான் புஷ் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ இப்போ எப்படி இந்த லாரி இமேஜை நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த கீ இமேஜை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம், சரியா. இப்போ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிப்பாட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாரி நிற்கிது, ஓகேயா. ஸோ இதுதான் ரோடுனா இதில் லாரி நிற்கிது, ஓகேயா. ஸோ இப்போ லாரி நிற்கட்டும். இப்போ இந்த கீ ஆப்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே தானே லாரி நிற்கிது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள் இங்கே கடைசி வரைக்கும் கொண்டு போகிறேன். கடைசி வரைக்கும் தான் பண்ணணும் இல்லை, சரியா. இப்போ நீங்கள் இந்த இடையில வச்சும் பண்ணலாம். அதாவது இந்த கீ ஆப்ஷனை வச்சு ஒரு இமேஜையோ இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணுற ஒரு லேயரை மூவ் பண்ணிக்கலாம் மக்களே, சரியா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த லாரியை இங்கால வரைக்கும் கொண்டு போகிறேன், சரியா. இங்கால வரைக்கும் கொண்டு போயிட்டு சரியான பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வைக்கிறேன், ஓகே. இப்போ வச்சாச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் காய்ஸ். ஸோ நம்மளோட மொபைல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. அது ஸ்க்ரீன் ரெக்கார்டராலையும் லேக் ஆகுது. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொபைலே கொஞ்சம் லேக் ஆகுது தான். ஃப்ரீ ஃபயர் விளையாடினாலும் லேக் ஆகுதுன்னு என்ன பண்ண மக்களே. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். என்ன கர்மம் லேக் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நான் இருக்கா பார்க்குற மக்களே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுங்க. ஸோ இப்போ நீங்கள் நான் இப்போ இப்படி விட்டு மூவ் ஆச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி இப்படி தான் மூவ் ஆகும். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் பார்த்தீங்கன்னா விட்டு தான் மூவ் ஆகுது, சரியா. விட்டு தான் மூவ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு மனிதனை கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி எப்படி மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஒரு கார்ட்டூனே எப்படி நம்மளோட மொபைலில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிற மக்களே. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, தெரிஞ்சவங்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சு நான் இந்த பேனை பறக்க வைக்க போகிறேன் அப்படின்னா இதில் கீ ஆப்ஷன் மறுபடியும் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா. இந்த கீ ஆப்ஷனில் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஒன்று தான் வரும். அதாவது அந்த கீ ஆப்ஷன்ற அனிமேஷன் தான். அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மேலே கொண்டு போகிறேன், சரியா. மேலே கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் காய்ஸ். ஸோ பேன் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டுருக்கு காய்ஸ். பறந்து போய் அப்படியே லேண்ட் ஆகிருச்சு. ஸோ
ஸோ வேறு லெவலாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும். இது நிறைய விஷயங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு பேசிக் டுட்டோரியல் ஃபார்ம். வந்து கீ ஆப்ஷன் எதுக்கா அப்படின்றது மட்டும்தான், சரியா? இந்த கீ ஆப்ஷன் வச்சு நம்ம கார்ட்டூனே கைமாற்றல செய்யலாம் அப்படின்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல மக்களே. ஸோ பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கா, அதை டிங்கு டிங்குன்னு அடிக்கிறங்க. டிங்கு டிங்குன்னு சத்தம் வந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அந்த பெல்லை. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க.